Hello my dear family, this is English for Beginners. இன்னைக்கு English for Beginnersல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 20 daily usage sentences பார்க்க போறோம். Day to day lifeல யூஸ் ஆகுற மாதிரியான simple sentences. This episode is especially for beginners. நீங்க day to day conversationல யூஸ் பண்ற மாதிரியான ஒரு 20 simple sentences நம்ம பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is நம்ம யாராவது பார்த்து நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll call you later அப்படின்னு சொல்லுவோம். I will call you later அப்படின்னு சொல்லுவோம். Number 2 in our list is எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்ம கேட்கும்போது கால் மீ பேக் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி கூப்பிடுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் மீ பேக் அப்படின்னு நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணும்போது கூட நம்ம யாருக்காவது கால் பண்ணியிருக்கோம், அவங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கால் மீ பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எனக்கு திரும்ப கால் பண்ணுங்கள், என்னை கூப்பிடுங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் உங்களுக்கு எத்தனை வயது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how old are you அப்படின்னு கேட்கணும். how old are you அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 4 in our list is இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி இருந்தது அப்படின்னு யார்கிட்டையாவது நம்ம கேட்குறதுக்கு how was your day, how was your day today அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு உங்களுடைய நாள் எப்படி போச்சு அப்படின்றதான் இந்த கொஸ்டினோட மீனிங். how was your day today. இதுவே உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு, சாட்டர்டே அண்ட் சண்டே ஹாலிடே இருக்குது அப்படின்னா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how was your weekend அப்படின்னு கேட்கலாம். how was your weekend. இன்றைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு அப்படின்னா how was your day today. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னா how was your weekend அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 5 in our list is இதுதான் உங்களுக்கு முதல் தடவையா அப்படின்னு கேட்போம்ல. யாராவது ஒருத்தவங்க ஒரு பிளேஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இங்கே வர்றீங்களா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். முதல் தடவையாக இப்போது நீங்கள் இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்கிறது இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டூ மீ அ ஃபேவர். எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆல் குட். இஸ் ஆல் குட் அப்படின்னா எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி கேட்குறதுக்கு இஸ் ஆல் குட் சொல்லலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ சே இஸ் எவ்ரி திங் ஓகே. இஸ் எவ்ரி திங் ஓகே, எல்லாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐயோ நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படி சொல்லுவோம்ல. ஏதாவது நம்ம ஒன்று கன்வே பண்ண நினைக்கும் போது அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி டைமிங்கில் நம்ம ஐயோ நான் அப்படி சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 9 இன் அவர் லிஸ்ட் இஸ் இது ஒன்றும் ஜோக் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல இது ஒன்றும் ஜோக் கிடையாது, முதல்ல கேலி பண்ணுறதை நிறுத்து அப்படி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அ ஜோக், ஸ்டாப் கிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக் ஆர் இட்ஸ் நாட் அ ஜோக், ஸ்டாப் கிட்டிங். இட்ஸ் நாட் அ ஜோக், ஸ்டாப் கிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ப்ளீஸ் பி சீட்டட். யாராவது வர்றாங்க, கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் பி சீட்டட். யூ கேன் ஆல்சோ சே ஹாவ் யுவர் சீட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் பி சீட்டட் ஆர் ஹாவ் யுவர் சீட் அப்படின்னு சொல்லலாம். கைசனோட லைவ் ஆன்லைன் செஷனில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் செப்டம்பர் 7 ஒரு நியூ பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகுது. டைமிங் 7 to 8 ஈவினிங் 7 to 8 டைமிங்கில் இந்த பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகுது. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன் வித் டியூட்டர். ஒரு செஷனுமே டியூட்டரோட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ காலில் அட்டென்ட் பண்ணிக்கலாம்.
ப்ரீவியஸாக ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ஷனுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து என்டையர் செஷனுமே வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். இதில் வந்து கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிஸில் இருந்து எல்எஸ் ஆர் டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4 ஸ்கில்ஸுமே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸில், இந்த பர்டிகுலர் கோர்ஸில். இதில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஏர்லி பேர்ட் ஆஃபராக 10% டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கைசன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ், ஆர் யூ ஜாயினிங் அஸ்? நீங்களும் வரீங்களா எங்களோட? நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ ஜாயினிங் அஸ் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் none of your business அப்படின்னா உங்களோட இது வந்து உங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ், திஸ் இஸ் none of your business அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ், என் விஷயத்தில் தலையிடாதீங்க, இது உங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ் அப்படின்னா என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் none of your business அப்படின்னா இது உங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 14 இன் அவர் லிஸ்ட் இஸ், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹவு டு யூ ஃபீல் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஐ ஃபீல் மச் பெட்டர். ஆன்சர் பண்ணும்போது இப்போ ரொம்ப பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் மச் பெட்டர். நம்பர் 16 இன் அவர் லிஸ்ட் இஸ், ஐ எம் ஸ்டில் நாட் ஃபீலிங் வெல். இப்போது எனக்கு இப்போ நல்லாவே பரவாயில்ல, நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் எனக்கு சரியாகலை, இப்போவும் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஐ ஆம் ஸ்டில் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் யூ கேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் வாட் ஐ செட் அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றத சொல்லும்போது திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட், இதுதான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ அப்படின்னா இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஃபர்கெட் த பாஸ்ட், வாட் இஸ் டன் இஸ் டன். நடந்தது தான், பழசை மறந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் த பாஸ்ட், வாட் இஸ் டன் இஸ் டன். ஓகே, வாட் இஸ் டன் இஸ் டன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நடந்தது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.